ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வரலாற்றில் இன்று யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வருடந்தோறும் நாம் கொண்டாடும் ஆங்கில புத்தாண்டு எப்படி வந்தது என தெரியுமா நண்பர்களே? தெரியாதவர்களுக்கு இந்த பதிவில் ஆங்கில புத்தாண்டு பற்றிய சில சுவாரஸ்யமான தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் என நினைக்கிறேன். உலகம் முழுவதும் அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படும் நாள் இந்த ஆங்கில புத்தாண்டு. வருடந்தோறும் ஜனவரி மாதத்தின் முதல் தினம் ஆங்கில புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த புத்தாண்டு எப்படி வந்தது என்று கேட்டால் நம்மில் பலருக்கும் தெரியாது. இதுதான் உண்மை. வருடத்தின் புதிய தினத்தை வரவேற்கும் நாம் அந்த தினம் எப்படி தோன்றியது என்பதன் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. உலகத்திலேயே நியூசிலாந்து நாட்டின் சமோவா பகுதியில்தான் முதலில் ஆங்கில புத்தாண்டானது பிறக்கிறது. இந்திய நேரப்படி டிசம்பர் 31 மாலை 4:30 மணிக்கே அந்த நாட்டில் புத்தாண்டு பிறந்து விடுகிறது. அடுத்ததாக ஆஸ்திரேலியாவில் மாலை 6:30 மணியளவில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. ஜனவரி மாதம் முதல் தேதியை தான் புத்தாண்டின் முதல் நாளாக பின்பற்றி வருவது சுமார் 500 வருடங்களாகத்தான். 2000 ஆண்டுகளுக்கு முன் மெசபடோனியர்கள் மார்ச் 25 தான் ஆண்டின் முதல் நாளாக கருதி வந்தார்கள். அவர்கள் வாழ்ந்து வந்த காலத்தில் ஒரு ஆண்டுக்கு 10 மாதங்கள் மட்டும்தான் இருந்தது. மார்ச் மாதம் ஆண்டின் முதல் மாதமாகவும் மார்ச் 25 ஆண்டின் முதல் தேதியாகவும் இருந்தது. இயேசுவின் தாய் மேரி கர்ப்பமுற்ற தேதி என்பதால் இந்த நாளை புத்தாண்டு தினமாக அனுசரித்தன. ரோமானியர்களின் காலண்டரில் சூரியனின் நகர்வு தன்மையை அடிப்படையாக கொண்டு மார்ச் மாதம் 1 புத்தாண்டு தினமாக கொண்டாடத் தொடங்கினார்கள். ரோமானிய மன்னர்களில் ஒருவரான நுமா போம்பிலியஸ் என்பவர் 10 மாதமாக இருந்த ஆண்டில் கூடுதலாக 2 மாதங்களை சேர்த்து ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள் என்றாக்கினார். முதல் 2 மாதங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி என்று பெயர்கள் வைத்தன. ரோமர்களின் கடவுளான ஜனஸ் நினைவாகத்தான் ஜனவரி என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. அந்த முறைதான் இப்போதும் பின்பற்றப்படுகிறது. ரோமானிய மன்னர் ஜூலியஸ் சீசர் என்பவர்தான் ஜனவரி 1 ஆண்டின் முதல் நாளாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதை இயேசு பிறப்பதற்கு 46 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது கிமு 46 ஆண்டில் அறிவித்தார். அவர் பின்பற்றிய கேலண்டர் முறை ஜூலியன் கேலண்டர் முறை என அழைக்கப்பட்டது. கிபி 1582 ஆண்டு போப் 13 கிரிகோரி ஜூலியன் கேலண்டரை ரத்து செய்துவிட்டார். 4 ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டு லீப் ஆண்டு என்று கூறி அந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்திற்கு 29 நாட்கள் என்று 365 நாட்களையும் 12 மாதங்களுக்குள் மிக சரியாக அடக்கினார். இதனை அடுத்து உலகம் முழுவதும் கிரிகோரியன் கேலண்டர் முறை நடைமுறைக்கு வந்தது. கிரிகோரியன் அறிவித்த முறைப்படி வருடத்தின் முதல் நாள் ஜனவரி 1 என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த 500 ஆண்டுகளாக ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டு தினமாக அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினத்தில் சிறுவர்கள் பட்டாசுகளை வெடித்தும் வான வேடிக்கைகளை நிகழ்த்தியும் அனைவருக்கும் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டும் புத்தாண்டை வரவேற்கின்றனர். அனைவருக்கும் வரலாற்றில் இன்று சேனல் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.